நம்ம ஒரு ஊர்ல இருக்கிறோம். அந்த ஊர்ல இருக்கும்போது ஒரு நாளைக்கு 50 போயிட்டு இருக்குது. பேதி, காலரா, பிளேக்னு சொல்லி பல நோய்கள் இருக்குல்ல. கொள்ளை நோய்னு சொல்லுவாங்க. கொள்ளைன்னா கூட்டம் கூட்டமா அள்ளிக்கிட்டு போற நோய். ஒரு ஆள் 2 ஆள் சாவறதுக்கு பதிலா ஒரு நாளைக்கு 50 ஊர் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஊர்ல நம்ம இருந்தோமையானால் நம்ம என்ன தோணும், மாடி இங்க இருந்தா நம்ம காலியா வரும் போல இருக்க, ஒரு நாளைக்கு 50 போயிட்டு இருக்கிறாங்களே, நம்ம நாளைக்கு போயிருவோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு வரும்ல. அதுல இங்க மரணத்திற்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னது அப்படி புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம ஓட்ட முடிக்கலாமா, ஓட்ட முடிக்க கூடாது. மரணத்திற்கு ஆசைப்படக்கூடாதுங்கிற தனி. நீங்க இருக்கிற ஊர்ல அப்படி ஒரு சோதனையோ அப்படி ஒரு இழப்புகளோ தொடர் கொள்ளைகளோ கொள்ளை நோய்களோ ஏற்பட்டு விடுமையானால் அந்த நேரத்தில் மரணத்திற்கு பயந்து ஓடாமல் அங்கேயே தங்கி இருக்கிறது நம்முடைய கடமை. அது ஒரு மரணம் தானே. மரண வேலை நெருங்கி இருக்கிறவங்களுக்கு அது என்னத்துக்காக அப்படி சொல்றாங்க, இப்படி ஒரு ஊர்ல காலரா பேதி வரும்போது எல்லாரும் ஓடுனா அந்த பாடியெல்லாம் அடக்கம் பண்றது யாரு இருக்கு, ஏதோ அல்லா நாடுன்னு தான் நடக்க போகுதுன்னு சொல்லி இருந்தா தான் அந்த ஊர்ல செத்து போறவனுக்கு உள்ள உதவிகளா செய்ய முடியும். ஒவ்வொருத்தரும் தன்னையை காத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சான்னு சொன்னா கடைசியில அது மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலாக மாறிடுங்கிற காரணத்தினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த பிளாக் மாதிரி கொள்ளை நோய்களை ஜாலஹு ரஹ்மத்தல் லில் முஃமினீன், இந்த மாதிரி தொடரா வாழ்க்கை போயிட்டே இருக்கிறாங்களே, அதை மூமின்களுக்கு ஒரு ரஹ்மத்தை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். நம்ம என்ன நினைக்குவோம், ஒரு பிளாக் அந்த ஊர் கோவம், அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய சாபம் வந்துருச்சுன்னு சொல்லுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அது நெசந்தான். முந்தைய சமுதாயத்திற்கு அதை சாபமாக அல்லாஹ் ஆக்கி இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அதுக்கு முன்னாடியே வருது, எப்படி வருதுன்னு கேட்டா, அன்னஹு அஸாபுன் யபாசுல்லாஹு அலா மையஷா, அது ஒரு அஸாபு தான், அல்லாஹ் நாடியவர்களை அப்படி அழிக்கிறான். அதுக்கு தான் இந்த பிளேக் மாதிரியான கொள்ளை நோயை தருகிறான். ஆனா நமக்கு அப்படி இல்லை, இந்த உம்மத்துக்கு அப்படி இல்லை. இதுக்கு முந்தைய சமுதாயங்களை தண்டனைக்காக வேண்டி அல்லாஹ் அழிக்க நினைக்குவான, அப்ப இப்படி ஒரு நோயை விட்டுருவான். நமக்கு எதுக்கு அல்லாஹ் விடுறான்னு கேட்டா அது ஒரு அருள். அல்லாஹ் நமக்கு இந்த பகுதிகளில் ஒரு காலராவோ பிளோக்கோ வந்தா இது சபிக்கப்பட்ட பூமின்னு நினைச்சிடக்கூடாது, இவங்க செஞ்ச பாவத்துக்காக தண்டிக்கப்படுறாங்க நினைச்சிடக்கூடாது. அது நமக்கு ரஹ்மத்து. எப்படி ரஹ்மத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க எப்படி ரஹ்மத்துன்னு. லைஸ மின் அஹதின் யகவு தாவூனு ஃபயம்குஸு ஃபீ பலதிஹி சாபிரன் முஹ்தஸிபன் யஅலமு அன்னஹு லா யுஸீபுஹு இல்லா மா கதபல்லாஹு லஹு இல்லா கான லஹு மிஸ்லு அஜ்ரி ஷஹீத். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஊரில் ஒருவன் வசிக்கும் பொழுது அங்கே பிளேக் நோய் வந்து விட்டால், நம்ம இருக்கிற ஊர்ல என்ன செஞ்சிருச்சு, பிளேக் நோய் வந்துருச்சு என்று சொன்னா, அவன் அதை சகித்து கொண்டு அந்த ஊரில் இருந்தால், சாபிரன் சகித்து கொண்டு அந்த ஊரில் இருந்தால், சும்மா சகிச்சா கிடைக்காது, முஹ்தஸிபன் இப்படி சகித்தால் அல்லாஹ்விடத்தில் நன்மை உண்டு என்று நம்பி சகிக்கணும். இந்த சகிப்பது கூட எதுக்கு சகிக்கணும், சும்மா பெருமைக்காக சகிச்சிடக்கூடாது. ஒரு ஊர்ல இந்த மாதிரி நோய் வருது, அப்ப நம்ம சகித்து கொள்ள வேண்டும். எப்படி சகிக்கணும், இதுக்கு நமக்கு அல்லாஹ் நன்மையை தருவான் என்று ஒருவர் செய்தாரையானால், மூணாவது யஅலமு அன்னஹு லா யுஸீபுஹு இல்லா மா கதபல்லாஹு லஹு, அல்லாஹ் எதை எழுதினானோ அதை தாண்டி நமக்கு ஒன்று வராது என்று நம்பி. 3 விஷயம். நம்ம இருக்கிற ஊர்ல இது மாதிரி கொள்ளை நோய் ஏற்பட்டு ஒரு நாளைக்கு 150ன்னு மண்டையை போட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யணுமா, 3 விஷயம் செய்யணுமா. ஒன்னு சகிக்க வேண்டும், 2வது இந்த சகிப்புக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்குது என்று நினைக்க வேண்டும், 3வது அல்லாஹ் எழுதுனதை தவிர என்ன வரப்போகுது, சாவணும் இருந்தா இங்க இருந்தாலும் சாவுவேன், வெளியே போனாலும் சாவுவேன், இந்த இடத்துல மட்டும் அப்படி நினைக்கணுமா. அல்லாஹ் விதித்ததை தவிர யார் யாரும் இந்த கொள்ளை நோயில போகணும்னு அல்லாஹ் எழுதுனானோ அவன் ஊரை விட்டு போனாலும் போதான் போறான். ஊரை விட்டு தப்பிச்சு போனாலும் அதனுடைய கிருமி அவனை விரட்டிக்கிட்டே போய் பிடிச்சி வேற ஊர்ல வச்சு அவனை எடுத்துப்படும். அதனால அல்லாஹ் விதித்ததை தவிர நமக்கு ஒண்ணு ஏற்படாது என்று நம்பி நன்மையை எதிர்பார்த்து யார் சபரோடு இருந்து கொள்கிறானோ அவனுக்கு என்ன பரிசு தெரியுமா, இல்லா கானலஹு மிஸ்லு அஜ்ரி ஷஹீத், ஒரு ஷஹீதுடைய கூலி கிடைக்காமல் இருப்பது இல்லை. அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சு அவன் கொல்லப்பட்டால் அதுக்கு என்ன கிடைக்கும், அவ்வளவு பெரிய நன்மை. நம்ம காலராவோ பிளேக்கோ ஏற்பட்ட ஊர்கள்ல ஓடாம நம்ம சகித்து கொண்டு இருந்து நம்ம மௌத்தாக போகல, சகித்து கொண்டு மட்டும் இருந்துட்டோம், பிறகு நம்ம இயற்கையா மௌத்தா போறோம். அந்த சகிப்புக்கு கிடைக்குது, நம்ம ஷஹீதாக ஆகல.
உயிரையே தியாகம் செய்யல. தியாகம் செய்யற எண்ணத்தோட இருந்தோம். நம்ம ஓடணும்னு நினைக்க எதுக்கு இருந்தோம்? போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் அப்படி போகணும்னு எழுதி இருந்தால் நான் இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு உறுதியோட நம்ம இருந்தால் நமக்கு கிடைக்கிற பரிசு என்ன? ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை தியாகம் செய்தவனுக்கு என்ன கிடைக்குமோ அந்த கூலி கிடைக்காமல் இருப்பது இல்லை. அதனால மரணத்துக்கு நம்ம வேண்டக்கூடாதுன்னு சொன்ன உடனே என்ன செய்யக்கூடாது? இதோடு ஓடவும் கூடாது, சகிச்சு கொள்ளணும். இந்த இடத்துல மரணத்தை ஓரளவுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஒரு வகையில பார்த்தா அங்க இருந்தா சாவுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது, இருந்தாலும் ஓடக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 3474, 5734 இது மாதிரியான ஹதீஸ்கள் இருக்கிறது. உடனே இதை சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஊர்ல நான் யாருக்குமே கால்ரா இல்ல, பிளேக்கனும் இல்ல, பக்கத்து ஊர்ல இருக்குன்னு கேள்விப்படுறோம். நமக்கு என்ன வருது? அந்த ஊர்ல எல்லாம் செத்துட்டு இருக்கிறாங்க, நம்ம ஷஹீத் அந்தஸ்து கிடைக்கும், அங்க போகலாமா? நம்ம இருக்கிற ஊருக்கு வந்தால் அதை தாங்கிக்கிறதுங்கிறது வேற. நம்ம இருக்கிற ஊர்ல ஒண்ணுமே இல்ல, இன்னொரு ஊர்ல ஏதோ வந்து விட்டது, நம்ம கேள்விப்பட்டு என்ன செய்யறது? ஓ, அங்க போய் இருந்து செத்தா நமக்கு ஷஹீத் அந்தஸ்து கிடைக்குன்னு போகலாமான்னா அதுவும் போகக்கூடாது. எவ்வளவு அழகான வாக்குன்னு பாருங்க. அதாவது சொல்ற விஷயத்த ஒரு இடத்துல இருந்து தேடி போறதுக்கு பாருங்க, அது நீங்க மரணத்தை தேடி போற மாதிரி தான் அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்றாங்க. இதா சமயத்தும் பிஹி பி அர்லின், ஒரு பகுதியில இந்த பிளேக் நோய் இருப்பதாக நீங்கள் கேள்வியுற்றால், செவிமடுத்தால், ஃபலா துகத்திமு அலைஹி, அந்த ஊருக்கு நீங்க போவாதீங்க. வைதா வகா பி அர்லின் வ அன்தும் பிஹா, நீங்கள் இருக்கிற ஊருக்கு அது வந்து விடுமையானால் ஃபலா தஹ்ருஜு ஃபிரார மின்ஹு, அதை விட்டு ஓடவும் செய்யாதீங்க. வேற ஒரு இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? அங்க போகக்கூடாது. ஏன்? அதனுடைய கிருமிகள்லாம் அங்க இருக்கும். நம்ம போய் தேவையில்லாமல் நமக்கு அல்லாஹ் தரலாத, நம்ம பகுதிக்கு அல்லாஹ் அனுப்பல, நம்முடைய பொறுமைக்கு அல்லாத பரீட்சையா வைக்கல, நம்மளை சோதித்து பார்க்கறதுக்கு அனுப்பலைங்கும் போது நம்ம போய் வழியை கொண்டு என்ன செய்யக்கூடாது? அதை தேடிட்டு போக கூடாது. நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு? நம்மளே டெஸ்ட் பண்றான்ல, நீங்களா டெஸ்ட்டுக்கு போயிடக்கூடாது. அவனா டெஸ்ட் வைக்கும் போது தான் நீங்க எழுதணுமே தவிர, நீங்களா போய் வாத்தியார்ட்ட ஹெட் மாஸ்டர்ட்ட போய் நீங்க நாளைக்கு எனக்கு பரீட்சை வச்சு ஆகணும் அப்படி கேட்கலாமா? அவருக்கு தெரியும் எப்ப பரீட்சை வைக்கணும். அவர் வைக்கும் போது நீங்க பரீட்சை எழுதணுமே தவிர நீங்க வார வாரம் வைங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். அப்ப நம்ம போய் என்ன செய்யக்கூடாது? பரீட்சை வைங்கன்னு கேட்க கூடாது. இது அது மாதிரி உள்ளது. அவர் வைக்கும் போது என்ன செய்யணும்? பரீட்சை ஒழுங்கா எழுதணும். அல்லாஹ் எங்க பரீட்சை வைக்கிறான்? எந்த ஊர்ல இந்த நோயை கொடுக்கிறானோ அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு பரீட்சை வைக்கிறான். இதை எத்தனை பேர் உறுதியா நிற்கிறான்? அல்லாஹ்வுடைய விதி எத்தனை பேர் நம்புறான்? எத்தனை பேர் மனிதாபிமானத்தோடு இருக்கிறான்? நம்ம மட்டுமில்லை, இந்த ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஊர்ல இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் போட்டு விட்டு எப்படி ஓடுவது அப்படின்னு இருக்கிறவங்க எத்தனை பேரு? இதை அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு அனுப்புறாங்க போது பரீட்சை வச்சவங்க எழுதணுமே தவிர பரீட்சை வைக்காதவங்க உட்கார்ந்து எழுதுனா யூஸ்லெஸ். 7ஆம் கிளாஸுக்கு வாத்தியார் பரீட்சை வைக்கும் போது 6ஆம் கிளாஸுக்காரன் அந்த கேள்வி பார்த்து பார்த்து வர எழுதுனா அதுல என்ன நன்மை? உனக்கார வச்சிருக்கா, நீ பேப்பர் கொண்டு கொடுத்துருவீங்க, தூக்கி மூஞ்சில் இருவார், உனக்கா பரீட்சை வச்சேன்? நான் 7ஆம் வகுப்புக்கு பரீட்சை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவன் எழுதிட்டு இருக்கிறான், உனக்கு நான் பரீட்சையை வைக்கல, நான் உன்கிட்ட கேள்வியை கேட்கல, இதை ஏன்டா எழுதிட்டு வந்து மூஞ்சில் கேட்பானா இல்லையா? அப்ப மனிதனே இப்படி நடந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? அப்படிதான் செய்யறான். உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, கேட்டவங்க சொல்லுங்க, கேட்காதவங்க வழியை போய் சொல்லி மாட்டிக்கிறாதீங்க. அந்த தத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க. நீங்கள் ஒரு ஊரிலே பிளேக் நோய் இருப்பதை கேள்விப்பட்டால் அங்க போவாதீங்க. நீங்க இருக்கிற ஊருக்கு அது வந்து விட்டது என்று சொன்னால் அங்க இருந்து ஓடாதீங்க. இது புகாரியில 3473வது ஹதீஸ், 5728வது ஹதீஸ், 6974வது ஹதீஸ் புகாரியில தமிழாக்கத்தில் நீங்கள் இதை பார்த்துக் கொள்ளலாம். இது இந்த மரண வேளையில் இருக்கிற மரணத்தை ஆசைப்படுவது, மரணத்தை விட்டு ஓடுவது என்ற அடிப்படையில் தெரிந்து கொள்ற ஒரு விஷயத்தில் இது ஒரு ஒன்று. நம்ம மரண